Hello friends, வணக்கம். Welcome to the session. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல RRB NTPC graduate level reasoning questions தான் பார்க்க போறோம். Reasoningல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா letter analogy. Letter analogy பொறுத்த வரைக்கும் alphabet based questions தான் உங்களுக்கு வரும். நம்ம நேத்து ஆல்ரெடி வந்துட்டு நம்பர் அனாலஜி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு லெட்டர் அனாலஜி பார்க்கலாம். லெட்டர் அனாலஜில நீங்க அதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய ஆல்பபெட் லெட்டர்ஸ் இங்க நான் கொடுத்துக்கிறேன். A to Z வரைக்கும் அந்த லெட்டர்ஸோட நம்பர் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்பர் தெரிஞ்சுச்சுன்னா நம்பரை வச்சு உங்களால ஈஸியா எக்ஸாம்ல அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம்ல நமக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரொம்ப முக்கியம். சோ ஸ்பீட் அவசியம் அப்படின்னா நீங்க ஆல்பபெட்டுக்கு இந்த நம்பர்ஸை படிச்சு வச்சே ஆகணும். இதை வச்சு இந்த நம்பர்ஸ் வச்சு நான் எப்படி சால்வ் பண்றதுங்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இது லெட்டர் அனாலஜிக்கு மட்டும் உங்களுக்கு பயன்படாது. ரீசனிங்ல இன்னும் வேற டாபிக்ஸ் இதெல்லாம் கோடிங் டிகோடிங் அதுலயும் நீங்க வந்து இந்த ஆல்பபெட் பேஸ்டு கோடிங் டிகோடிங் பாப்பீங்க. தென் வந்துட்டு ஆட் ஒன் அவுட் அதாவது கிளாசிபிகேஷன் சொல்ற ஒரு டாபிக்ல கூட இந்த ஆல்பபெட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும். சோ இந்த ஆல்பபெட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்படி நம்பர் அனாலஜி நம்பர் பேஸ்டு அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன்ஸ்க்குலாம் அங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்க A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்பபெட்ஸுக்கு 1 to 3 நம்பர்ஸ் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான வீடியோ இதோட ஷார்ட்கட்கான வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி அபித் சாரோட டிஎன்பிசி சேனல்லையும் நான் போட்டிருப்பேன். ஸோ அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. இதை ஷார்ட்கட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி மறக்காம A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்பபெட்ஸ்க்கான நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது நான் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோல. வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபார்வர்ட் நம்பர்ஸ் படிக்கணும். ஃபார்வர்ட் நம்பர்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் ஆப்போசிட் நம்பர்ஸ் படிக்கணும். கண்டிப்பா ஆப்போசிட் நம்பர்ஸ் படிச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்போசிட் நம்பர்ஸ்னா ஆப்போசிட் ஆல்பபெட்ஸ். ஏக்கு Z, பிக்கு Y, சிக்கு X அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் பேர்ஸும் படிக்கணும். இதை வந்து ஆப்போசிட் பேர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆப்போசிட் பேர்ஸ். ஓகே, இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ரெண்டும் நல்லா படிச்சுக்கோங்க. A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய 1 2 3 26 லெட்டர்ஸ்க்கும் அந்த நம்பர்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கணும். இப்ப நான் இடையில ஆருக்கு என்ன அப்படின்னு கேட்டா டக்குன்னு சொல்லணும். 18, S-க்கு 19 அந்த மாதிரி டக்குன்னு உங்களால சொல்ற அளவுக்கு நீங்க அந்த ஆல்பபெட்ஸ்ல ப்ராப்பரா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் பேரும். இப்போ J-யோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா Q-ன்னு டக்குன்னு சொல்லணும். K-க்கு P, L-க்கு O. அது மாதிரி மைண்ட்ல அது ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும். சொன்னா டக்குன்னு அது மைண்டுக்கு வந்துடணும். சோ அப்படி இருந்தா ஒரு ஃபிங்கர் டிப்ல இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த லெட்டர் பேஸ்டு ஆல்பபெட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நீங்க கையாலேயோ விரலாலேயோ எண்ணி உங்களால போடணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். சோ நம்ம நம்பர் பேஸ் பண்ணி போறோம். நம்பர் வச்சு போடும்போது ரொம்ப ஈஸியா போடலாம். சோ வாங்க செஷனுக்குள்ள போலாம். இந்த வருஷம் RRB NTPC கிராஜுவேட் லெவல்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் லெட்டர் அனாலஜி பேஸ் பண்ணி. சோ வாங்க செஷனுக்குள்ள போலாம். ஒவ்வொரு கொஸ்டினும் நான் பிகினர்ஸ்க்காக கொஞ்சம் பொறுமையாவே சொல்லி கொடுக்குறேன். அப்படியே போக போக ஸ்டார்டிங் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். போக அப்படி நான் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுவேன். நீங்க அதை அப்படியே பிக்கப் பண்ணிக்கோங்க. சரியா? இது கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க செஷனுக்குள்ள போலாம். இதுக்கான பிராக்டிஸ் PDF நான் வந்துட்டு டெலிகிராம் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீங்க அதை போய் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்துலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பாருங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கிறது நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? RWKA அப்படிங்கிற ஆல்பபெட்ஸ் TULZ அப்படிங்கிற ஆல்பபெட்டுக்கு ரிலேட்டடா இருக்குது. ஓகே, அதே மாதிரி VSMY அப்படிங்கிற ஆல்பபெட்ஸ் XQNX அப்படிங்கிற ஆல்பபெட்டுக்கு ரிலேட்டடா இருக்குது. ஓகே, அதே மாதிரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டு விச் ஆஃப் த given options ZOOW என்ன ரிலேட்டட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எது ரிலேட்டடா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பாக்கலாமா? நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ்ல கொடுத்துக்கிறேன். சோ டிரான்ஸ்லேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த தமிழ் மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டா எக்ஸாக்டான டிரான்ஸ்லேஷன் வராது. கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கிளியரா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சோ நீங்க வாசிச்சு பாத்துக்கோங்க. இது ஒண்ணு இல்ல, சிம்பிள் தானே. ரீசனிங்ல புரிஞ்சுக்கலாம்ல, ஈஸி தானே. இந்த 2 லெட்டரும் ரிலேட்டடா இருக்குது அண்ட் இந்த 2 ஆல்பபெட்ஸ் செட்டும் ரிலேட்டடா இருக்குது. அப்போ ZOOWக்கு என்ன வரும் அப்படிங்கறது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அது நீங்க தமிழ்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, சரி. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணலாமா? இது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நம்பர் பேஸ் பண்ணி தான் போக போறேன். பிகினர்ஸ்க்காக நான் வந்து ஆக்சுவலா எக்ஸாம்ல வந்து SSC எக்ஸாம்ல நான் வந்து மைண்ட்லயே இதெல்லாம் சால்வ் பண்ணி போட என்னால முடியும். பட் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து
எழுதி சொல்லி கொடுக்க போறேன். ஸோ பாத்துக்கோங்க. இது நீங்க பிராக்டிஸ் இருக்க ஒரு 100-500 கொஸ்டின்ஸ்க்கு மேல நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாத்துட்டீங்கனாலே உங்களால மைண்ட்ல இதை சால்வ் பண்ண முடியும் வித்தவுட் பென் அண்ட் பேப்பர். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நல்லா பொறுமையா பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரும் இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கணும். சோ ஆருக்கு 18, டீக்கு 20. சோ +2 ஆயிருக்கா? +2 ஆயிருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் W, இங்க யூன்னு இருக்கு. W அப்படிங்கிறது வந்துட்டு 23 அண்ட் U அப்படிங்கிறது 21. இங்க என்ன இருக்கு? -2 ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் +2, அதுக்கப்புறம் -2. அப்புறம் K இருக்கு, L இருக்கு. K அப்படிங்கிறது 11, Lங்கிறது 12. சோ இங்க என்ன இருக்கு? +1 ஆயிருக்கு. அதே A-வையும் Z-ஐயும் பாருங்க, -1 ஆயிருக்கு. ஏக்கு முன்னாடி ஆக்சுவலா இது நம்ம அப்படியே ரொட்டேட் ஆகும். சரியா? இப்ப ஏல முடிஞ்சிருச்சுன்னா இப்ப ABCDEZ வரைக்கும் வந்துச்சு. மறுபடியும் ABCDEZல இருந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அப்போ ஏக்கு முந்தின லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? இசட்ன்னு தான் சொல்லணும். இசட். A-1 அப்படின்னா இசட், A-2 அப்படின்னா ஒய், A-3 அப்படின்னா எக்ஸ். சோ அப்ப இங்க ஏவும் இசட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ -1 கொடுத்துருக்காங்க அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, ஏ இங்க இருக்கு, இசட் இங்க இருக்கு. அப்போ -1 அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப இங்க கிளியரா எனக்கு புரியுது. ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஆர்ல இருந்து டீக்கு +2, டபிள்யூல இருந்து யூக்கு -2, கேல இருந்து எல்லுக்கு +1, ஏல இருந்து இசட்டுக்கு -1. சோ இதுதான் எனக்கு கான்செப்ட். இது இந்த இடத்துல ஃபாலோ ஆகுதான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஆன்சரை போய் செக் பண்ணி போட்டுடலாம். சோ விங்கிறது 22, எக்ஸ்ங்கிறது 24. சோ +2 தான் ஆயிருக்கு. எஸ்ங்கிறது 19 அண்ட் இங்க Q அப்படிங்கிறது வந்துட்டு 17. 19 -2 17. சோ அப்ப இங்க +2, இங்க -2 ஆயிருக்கு. புரியுதா? இந்த இடத்துல -2 ஆயிருக்கு, இந்த இடத்துல +2 ஆயிருக்கு. அப்புறம் எம்ங்கிறது 13. சோ எனக்கு எல்லா லெட்டர்ஸோட நம்பர்ஸும் நல்லா கிளியரா தெரியும். அதனால நான் டக்குன்னு சொல்லி போட்டுறேன். பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ கொடுத்துறேன், கண்டிப்பா போய் பாத்துக்கோங்க. மைண்ட்ல அப்படி நிக்கணும். எம்னா 13, ஒய்னா 25 அப்படிங்கிறது மைண்ட்ல நின்னுட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இப்ப எம்ங்கிறதுக்கு 13, N இருக்கா? எம்முக்கு நெக்ஸ்ட் லெட்டரா? சோ அப்போ Nங்கிறது 14, +1 ஆயிருக்கா? அதே இது Yங்கிறது 25, Xங்கிறது 24. சோ அப்ப இங்க என்ன இருக்கு? -1 ஆயிருக்கு. சோ இந்த விஷயத்த கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு கான்செப்ட் என்ன. இதுல இருந்து +2, இதுல இருந்து -2 அண்ட் இங்க இருந்து +1, இங்க -1. அப்படி பண்ணோம்னா இசட்டோட +2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு B வரும், B வரும். அப்புறம் O கூட -2 பண்ணணும். ஓங்கிறது வந்துட்டு 15, 15ல -2 பண்ணணும். 13ங்கிறது என்ன? M. BM. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3 டைரக்டா போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்து ரெண்டும் கண்டுபிடிக்க வேண்டாம். எனக்கு ஆப்ஷன்ல அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் பார்த்தாலே எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தா கூட எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நான் டைரக்டா போட்டு போயிட்டே இருப்பேன். சரியா? சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நம்ம அந்த நம்பர்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்பர்ஸை வச்சு இந்த ஆல்பபெட்டோட நம்பர்ஸ் வச்சு ஆருக்கு 18, டபிள்யூக்கு 23, கேக்கு 11, ஏக்கு 1. சரியா? இங்க இருந்து இங்க செக் பண்ணும்போது எனக்கு +2, டீக்கு 20, +2 ஆயிருக்கு. யூக்கு 21, -2 ஆயிருக்கு. இங்க இருந்து இங்க பார்க்கும்போது அப்படிங்கறத நான் ரிலேட் பண்ணி போட்டிருக்கிறேன். புரிஞ்சுச்சா? சோ இப்ப அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். சோ ஆர் யூ ஒய், ஒரு நிமிஷம், RUYQ அப்படிங்கிறது KNRJக்கு ரிலேட்டட் ஆனது. இப்போ ஆறுங்கிறது வந்துட்டு எனக்கு நம்பர் என்ன? ஆறுங்கிறது 18, K அப்படிங்கிறது 11, U அப்படிங்கிறது 21, Nங்கிறது 14. எனக்கு இது போடும் போதே எனக்கு ஒரு லாஜிக் மைண்ட்ல கிளிக் ஆகுது. அடுத்து பார்க்கலாம். சோ இங்க 18, Q அப்படிங்கிறது 17, J அப்படிங்கிறது 10. சோ இப்ப போடும் போதே எனக்கு இதோட லாஜிக் நான் பிடிச்சிட்டேன். என்ன அப்படின்னா அங்க பாருங்க, 18ல -7 பண்ணா 11, 21ல -7 பண்ணா 11, 25ல -7 பண்ணா 11. அதே இது 17ல அப்படி 11 சொல்லிட்டு வரேன். 21ல -7 பண்ணா 14, 25ல -7 பண்ணோம் அப்படின்னா 18, 17ல -7 பண்ணோம்னா 10. அப்ப எல்லாத்தையுமே -7 பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் ஒரு நம்பரை மட்டும் இதுல செக் பண்ணிக்கலாம். ஓங்கிறது 15, ஹச்ங்கிறது 8, சோ அதே -7 தான். அப்ப எல்லாத்தையுமே -7 பண்ணணும். இதுதான் கொஸ்டினே.
இப்போ கொஸ்டின்ல போயிட்டு நம்ம அதை பண்ணிடலாமா, இதுல -7 எல்லாத்தையுமே -7 பண்ணணும். எல் அப்படிங்கிறது 12, 12ல -7 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 5 E வரும். ஓகே, 12ல மைனஸ் பண்ணா 5 E வரும். ஓங்கிறது 15, 15ல -7 பண்ணோம் அப்படின்னா 8 H வரும். EH எங்க இருக்குது, இந்த ரெண்டு ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனும் நான் எலிமினேட் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு இந்த ரெண்டுல தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் லெட்டர் மட்டும் எதுன்னு செக் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். எஸ்ங்கிறது எனக்கு 19, 19ல -7 பண்ணோம் அப்படின்னா 12, 12ங்கிறது எல். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் ஆன்சர், 4 வராது. சிம்பிள். EHL D தான் இங்க கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா. ஒன்ஸ் நீங்க அந்த நம்பர்ஸை மைண்ட்ல ஏத்திக்கோங்க, அவ்வளவுதான். நம்பர்ஸ் ஏத்திட்டு நீங்க நான் இப்படி டைரக்டாவே நம்பர்ஸ் இப்படி எழுதி போடாம பென் பேப்பர் யூஸ் பண்ணாம R18 இங்க K12 K11 கொடுத்துருக்காங்க. ஸோ -7 ஆயிருக்கு. அப்புறம் U21 N வந்துட்டு 14, ஸோ இங்கேயும் -7 ஆயிருக்கு. இது நான் மைண்ட்லயே என்னால போட முடியும். மைண்ட்லயே உங்களாலேயும் பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா போட முடியும் வித்தவுட் பென் அண்ட் பேப்பர். இதுக்கு அதிகம் தேவை பிராக்டிஸ் தான். சரியா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ஆர்ஆர்பில கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பாத்துக்கோங்க. ஓகே, கிராஜுவேட் லெவல்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஒன்ஸ் ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து பாருங்க, இங்க ஜிக்கு 7, G7, Lங்கிறது என்னது 12, அப்புறம் Q17, Nங்கிறது 14, அப்புறம் Cங்கிறது 3, Hங்கிறது 8. சோ அடுத்து இங்க 14, இங்க Kங்கிறது 11. சோ இங்க என்ன இருக்குது, என்ன லாஜிக் வந்திருக்குதுன்னு பாப்போமா. என்ன வந்திருக்கு, 7ம் பிளஸ் 7ம் 12 இருக்கு. அப்ப இங்க +5 ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன +5 ஆயிருக்கு. அப்புறம் செகண்ட் 17, 14 -3 ஆயிருக்கு. ஓகேவா, இப்ப லாஜிக் புரியுதா. அப்புறம் இங்க 3, இங்க 8 இருக்கு, +5 ஆயிருக்கு. அப்புறம் n 11 இருக்கு, -3 ஆயிருக்கு. சோ லாஜிக் என்ன, +5 -3 +5 -3. அவ்வளவுதான். இதை ஒன்ஸ் இங்க செக் பண்ணிக்கோங்க. Qக்கு 17, Bக்கு 22. சோ இப்ப இங்க +5 ஆயிருக்கு. தென் Kக்கு 11, Hக்கு 8, இங்க -11 -3 8 தானே. சோ அப்போ K11 H8 அதுவும் கரெக்டா இருக்கு. அப்போ +5 -3 தான் நம்ம லாஜிக் போடணும். அப்ப இங்க ஆன்சர் கொஸ்டின்ல போட்டுடலாமா, +5 -3. சோ +5 பண்ணோம்னா A +5, ஏங்கிறது 1 கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 6ன்னு வரும். ஸோ எஃப். ஓகே, ஆப்ஷன்ல பாருங்க, எஃப்ங்கிறதுல ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ நமக்கு 2ம் வராது, 3யும் வராது. அடுத்து ரெண்டாவது லெட்டர் பார்க்கலாமா. ஏ ஈன்னு கொடுத்துருக்காங்களா. ஈங்கிறது என்ன 5, ஈங்கிறது லெட்டருக்கு நம்பர் என்ன 5. 5ல 3 போச்சுன்னா 2, 2னா பி வரும். ஸோ ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். ஓகேவா, 5ல 3 போச்சுன்னா என்ன 2 தானே. அப்ப 2 இருக்கக்கூடிய லெட்டர் என்ன, பி தான். சோ அவ்வளவுதான், ஆன்சர் வந்துச்சா. ஓகே, இப்ப அடுத்து பார்க்கலாமா. நான் ஒரு 10 to 12 கொஸ்டின் சால்வ் பண்றேன். ஓகே, அதாவது போக 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 எவ்வளவு ஸ்பீடா சால்வ் பண்றேன் அப்படிங்கறது என் கூட நீங்க கேப்சர் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் நான் இந்த PDF கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்களும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதே PDF அப்படியே கொடுத்துட்றேன். ஓகே, சோ வாங்க இப்ப இந்த கொஸ்டினுக்கு கண்டுபிடிக்கலாமா. இந்த கொஸ்டினுக்கு லாஜிக் கண்டுபிடிப்போமா. ZRBYTLPS. சோ இப்போ நான் நம்பர் இல்லாமலே ட்ரை பண்ண போறேன். நம்பர் இல்லாமலே நான் மைண்ட்லயே சொல்லி ட்ரை பண்ண போறேன். ட்ரை பண்ணுவோமா வாங்க. Zங்கிறது 26, Tங்கிறது 20. சோ இங்க என்ன இருக்கு, -6 ஆயிருக்கு. ஓகே, அடுத்து Rங்கிறது 18, Lங்கிறது 12, 18லயும் இங்கேயும் -6 ஆயிருக்கு. Bங்கிறது 22, Pங்கிறது 16, இங்கேயுமே -6 ஆயிருக்கு. Y அப்படிங்கிறது 25, Sங்கிறது 19, இங்கேயுமே -6 ஆயிருக்கு. எப்படி நான் மைண்ட்ல சொல்றேன்னு புரியுதா, அவ்வளவுதான். ஓகே, Zனா 26, Tனா 20, 26க்கும் 20க்கும் -6 ஆயிருக்கு. இப்படிங்கறத நீங்க உங்களால மைண்ட்லயே போட முடியும். ஓகேவா, அப்ப அடுத்தடுத்த லெவல் நம்ம போக போக பிராக்டிஸ் கூட 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 எவ்வளவு ஈஸி ஆயிட்டே வருது பாத்தீங்களா. இதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன், ரீசனிங்னாலே பிராக்டிஸ் தான். புரிஞ்சுச்சா. ஓகே, உங்களுக்கு ரீசனிங்ல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க. அப்படி இல்லைன்னா டெலிகிராம் குரூப்ல இருந்து எனக்கு டைரக்டா கூட நீங்க எனக்கு மெசேஜ் பண்ற மாதிரி நான் பண்ணிருப்பேன். ஸோ நீங்க அதுல கூட நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு என்னன்னாலும் கேளுங்க. சரியா, அதுக்காக என்ன ஹெல்ப்னாலும் நான் உங்களுக்கு பண்ண ரெடியா இருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், லாஜிக் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே செக் பண்ணணும்னாலும் செக் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஒன்ஸ் நீங்க கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்டா அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ செக் பண்ணோம்னா 23 Q இருக்கு. 23 17 என்ன சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 6 தானே வரும். அவ்வளவுதான். அப்ப அதே லாஜிக் தான், -6 லாஜிக் தான். சோ அதே நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாமா? U அப்படிங்கிறது 21 -6 பண்ணா என்ன வரும்? 15. சோ O வரும். ஆப்ஷன் 1 2 கட் பண்ணிருங்க. ஓகேவா? 1 2 வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 2 ஓல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஓல தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்புறம் எம்ங்கிறது 13ல 3 6 போச்சுன்னா 7. சோ 7ங்கிறது G வரும். அப்புறம் Qங்கிறது 17ல 6 போச்சுன்னா 11 அப்படிங்கிறது K. ஆப்ஷன் 4 தான் எனக்கு ஆன்சர். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆப்ஷனை எடுத்துட முடியும். மற்ற ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். சிம்பிள். புரிஞ்சுச்சா? இவ்வளவுதான் என்ன கோடிங் டிகோடிங் அண்ட் இந்த லெட்டர் அனாலஜி எல்லாத்துலயுமே இதே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஆல்பாபெட் பேஸ்னால இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். சிம்பிளா உங்களால போட முடியும் வித் நம்பர்ஸோட. ஓகே, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது இன்னமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆல்பாபெட் பேஸ்டு லெட்டர் பேஸ்டுக்கெல்லாம் இசட் ABCD அப்படின்னு சொல்லிட்டு விரல்ல எண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ஸ்கிரீனையும் பேப்பரையும் போய் பார்த்து பண்றாங்க. அப்படின்னா எவ்வளவு டைம் கன்சியூம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். சோ அது கண்டிப்பா அந்த மாதிரி வேவை சூஸ் பண்ணாதீங்க. லெட்டர்ஸ்க்கு நம்பர்ஸ் படிச்சு வச்சு இந்த வேவை சூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்ல. ஓகேவா? நம்பர்ஸ் வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு ஏன்னா நமக்கு அடிஷன் டக்குன்னு ஈஸியா போட்டுடலாம். 17 - 5னா டக்குன்னு போட சொல்ல முடியும் 12 அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது பி பேக்வேர்ட்லயோ ஃபார்வேர்ட்லயோ அப்படி HIJK அப்படின்னு உங்களால என்ன முடியுமா? முடியாது. இல்லாட்டி நம்ம ரஃப் ஷீட்ல எழுதி வச்சிருப்பீங்க. போனோடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ABCDZ வரைக்கும் ரஃப் ஷீட்ல எழுதி வச்சிருவாங்க. அப்புறம் கொஸ்டின் வந்தோடனே அந்த ரஃப் ஷீட்டை போய் பார்ப்பாங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், எவ்வளவு செகண்ட்ஸ் வேஸ்ட் ஆகும். நீங்க அங்க எக்ஸாம்ல வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செகண்ட்ஸும் உங்களோட ஒவ்வொரு மார்க் குறையுதுங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? அதனாலதான் இந்த ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணி, இதை நான் கட்டாயம்ல படுத்தல, இது உங்களுக்கு ஃபாலோ பண்ணதுக்கு ஈஸியா இருக்குது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. அதோட பெனிஃபிட் நீங்களே பாப்பீங்க. ஓகேவா? சரி, இப்ப அடுத்து பார்க்கலாமா? டக்குன்னு பார்க்கலாமா? ஏன்னா எனக்கு போக நான் அந்த ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும், அப்படிங்கறத இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், ஒரு ப்ரூஃபோட உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி கொண்டு போறேன். சரியா? இப்போ YRUO நேரத்துல எழுதிட்டேன்னா உங்களுக்கு டீச் பண்றதுக்கு நல்லா இருக்கும். QJMG. சரியா? லாஜிக் கண்டுபிடிக்கலாமா? Yங்கிறது 25 17 கொடுத்துருக்காங்க. 5 அங்க ஒரு 3, சோ 8 என்ன -8 ஆயிருக்கு. Rங்கிறது 18 10 இங்கேயும் -8 ஆயிதான் இருக்கு. Uங்கிறது 21 Mங்கிறது 13 இங்கேயுமே -8 தான் இருக்கு. Oங்கிறது 15 Gங்கிறது 7 இங்கேயுமே -8 தான் இருக்கு. எனக்கு ஓவராலாவே என்ன இருக்கு? -8 தான் இருக்கு. அப்போ நமக்கு கொஸ்டின்ல போயிட்டு எல்லாத்தையும் -8 பண்ணிடலாமா? Uங்கிறது 21 -8 பண்ணுங்க, M வரும். சோ அப்போ M போட்டுக்கலாம். Mங்கிற ஆப்ஷன் எல்லாத்துலயுமே Mங்கிற ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேவா? எல்லாத்துலயும் M தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அடுத்த செகண்ட் லெட்டர் பார்க்கலாமா? Nங்கிறது 14ல -8 பண்ணோம் அப்படின்னா 6ன்னு வரும். 6னா F தான் வரும். சரியா? F இருக்கிறது வரும், இது 2 வராது. அப்புறம் Q அப்படிங்கிறது 17, அதுல -8 பண்ணீங்க அப்படின்னா 9 வரும். Qல 17 Qங்கிறது 17, அதுல -8 பண்ணோம் அப்படின்னா 9 தான் வரும். சோ 9 அப்படின்னா நமக்கு என்ன? I தானே 9. அப்ப ஆப்ஷன் 3 I. சரி, ஆப்ஷன் 3 MFIC. இவ்வளவுதானே? சிம்பிள். ஓகே, நான் போக எனக்கு அந்த லெட்டர் எடுத்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வரல. பாத்தீங்களா? இவ்வளவுதான். சரியா? அடுத்து என் கூட நீங்க சேர்ந்து ஃபாஸ்டா ஸ்பீட் பண்ணலாம். ஓகேவா? நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம பிராக்டிஸ் டெஸ்ட் கொண்டு வரும்போதெல்லாம் நான் டைமரோட கொடுப்பேன். டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பீடா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இன்னொரு 10+ வீடியோஸ்க்கு மேல வரும். சரியா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பசல்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைரக்ஷன் இதெல்லாம் ப்ராப்பரா உங்களுக்கு டீச் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ், அந்த லாஜிக்கல் ரீசனிங்லாம் அபித் சார் எடுப்பாங்க சூப்பரா. ஸோ சாரே எடுக்க சொல்லிடலாம். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிஸ்ல இறங்க போறோம். பிராக்டிஸ்னா எப்படின்னா 30 கொஸ்டின். ஓகே, ரயில்வே எக்ஸாம்ல எப்படி நம்ம 30 கொஸ்டின்ஸ் பார்ப்போமோ அதே மாதிரி ரெகுலரா வாரத்துல ஒரு 3-4 வீடியோஸ் உங்களுக்கு பிராக்டிஸ் எடுக்கிற மாதிரியே நான் உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? இதெல்லாம் என்னோட பிளானை நான் அப்பப்போ உங்களுக்கு சொல்றது உங்க மைண்ட்ல ஏத்தணுங்கிறதுக்காக. ஸோ நீங்க மறக்காம இருப்பீங்கல்ல, அதுக்காக தான். ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி என்னை பத்தி தெரியாது அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு சேனல்ல எடுத்துட்டு தான் இருந்திருக்கிறேன். ஸோ அந்த சேனல்ல போய் நான் போட்ட கண்டென்ட்டை எப்படி இருக்குங்கிறத பாருங்க. பார்த்துட்டு
நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. ஓகே, சோ இப்போ இங்க சால்வ் பண்ணலாமா? YAGK நான் ஜஸ்ட் எடுத்து எழுதுறது உங்களுக்காக தான். எனக்கு இந்த இடத்துல இருந்து இப்படி சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனாலதான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, மற்றபடி எடுத்து எழுதணும் கூட அவசியமே கிடையாது. RTZD நான் இதுக்கான சொல்யூஷன் என் கையில கிடையவே கிடையாது. நான் ஜஸ்ட் அப்படி ஒரு ஃப்ளோல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே, சோ இப்போ yங்கிறது என்ன 25, rங்கிறது 18, 25 18 -7 ஆயிடுச்சா, ஏங்கிறது 1, சோ 1 இங்க 20 கொடுத்துருக்காங்க. 20னா இங்க நல்லா யோசிக்கணும், அங்க ஒரு 6 அங்க ஒரு 1, இங்கேயுமே -7 தான் இருக்குது. நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் Gக்கு 7, Zங்கிறது G7, இதுல 7 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 26 போயிடும். நல்லா புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போகுமா, அப்பதான் உங்களுக்கு அத சொல்ல முடியும். இப்போ Z இருக்கு, G இருக்கு. Gங்கிறது கொடுத்திருந்தாங்க, Zங்கிறது கொடுத்திருந்தாங்க. G -7 பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 7 -7 பண்ணிட்டா நமக்கு என்ன போகுது 26 போயிருதா. அப்ப A இருக்கு, A ல -7 பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 Tக்கு போயிருதா. அப்போ 1 இங்க T 20ல வருது. புரிஞ்சுச்சா? சோ இத வச்சு நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 1க்கு முன்னாடி என்னன்னா 26 25 24 23 22 21 அப்படி பார்க்கணும். ஓகே, இது பேக்வர்ட்ல போறது மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் இந்த AZ இந்த ஏரியால மட்டும் கொஞ்சம் கிளியரா இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லாட்டி தப்பா போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கோங்க. ஓகே, அண்ட் அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்பீடா போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அக்யூரசியை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய லாஜிக் என்ன -7. அப்புறம் அடுத்து Gக்கு 7, Zக்கு இது நம்ம பார்த்துட்டோம், இங்க இப்பதானே பார்த்தோம் -7 ஆகுதுன்ட்டு. Kக்கு 11, Dக்கு 5, இங்கேயுமே 4, Dக்கு 4, இங்க என்னதான் ஆகுது -7 தான் லாஜிக் ஆகுது. புரிஞ்சுச்சா? அப்ப எல்லாமே -7 தான். சோ அப்ப இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே சிம்பிள் பேஸ் பண்ணி தான், சிம்பிளா ஒரு லாஜிக்ல தான் கொடுத்துருக்கான். ஒன்னும் எல்லாமே மைனஸ் ஆகும், இல்லைன்னா எல்லாமே பிளஸ் ஆகும், இதே மாதிரி தான் கொடுத்துருக்கான். இல்லைன்னா ஒண்ணு விட்டு ஒண்ணு மாறுற மாதிரி கொடுத்துருக்கான். எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல? இப்ப இங்க கொஸ்டின்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? Bங்கிறது 2, நல்லா கவனிச்சுக்கோங்க. Bங்கிறது 2, இதுல -7 பண்ணணும். Aக்கு -7 பண்ணா நமக்கு என்ன போச்சு? Tக்கு போச்சா? அப்ப Bக்கு -7 பண்ணா U போகும். ஓகே, அடுத்து Dங்கிறது 4, இதுல -7 பண்ணீங்கன்னா Dங்கிறது 4, இதுல -7 பண்ணீங்க அப்படின்னா அங்க ஒரு 4 அங்க ஒரு 3 W வரும். ஓகே, UW எல்லாமே UWல தான் வச்சு வருது பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் 2 நம்பருமே கண்டுபிடிச்சிக்கவே வேண்டாம், எல்லாமே அதே வருதுனால நீங்க ஆப்ஷனை வச்சு கூட எலிமினேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் கண்டுபிடிக்க வேண்டாம், 3rd லெட்டரும் 4th லெட்டர் மட்டும் கண்டுபிடிங்க. அப்ப Jங்கிறது என்ன? Jங்கிறது 10, அதுல -7 பண்ணீங்கன்னா 3 வரும். சோ C. அப்போ ஆப்ஷன் 3 ரிமூவ் பண்ணிடலாம், 4 ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் பார்க்கலாம். அப்போ 4க்கு 14ல -7 பண்ணீங்கன்னா 7. சோ G வரும். ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். எனக்கு 1 ஆன்சர் கிடைக்குது. இவ்வளவுதான். ஓகே ஓகே, சோ அடுத்து பார்க்கலாம். ஃபாஸ்டா பார்க்கலாமா? இப்ப பாருங்க, Y இருக்கு, P இருக்கு. சோ Y அப்படிங்கிறது 25, P அப்படிங்கிறது 16. 25க்கும் 16க்கும் என்ன? -9. 25 16 -9. Aங்கிறது 1, Rங்கிறது 18. சோ இங்கேயுமே Rங்கிறது 18, இங்க ஒரு 2 அங்க ஒரு 6 8 9 தான், இங்கேயுமே -9 தான் வருது. அப்புறம் Gங்கிறது 7, Xங்கிறது 24, அங்க ஒரு 6 7 8 9, இங்கேயுமே -9 தான் வருது. ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போனாதான் இதை எனக்கு சொல்ல முடியும். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். சோ ஆன்சர் போட்டுட்டு அடுத்து பார்க்கலாமா? சரி, இப்போ அடுத்து பாருங்க. Kங்கிறது என்ன? Kங்கிறது 11. 11 -7 என்ன பண்ணா? 11 -7 பண்ணோம்னா நமக்கு 11 -7 சாரி 11ல 11 இங்க 2, 11 -2 என்ன வரும்? 11 -2 நமக்கு 9 தானே வரும். சோ -9. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு அந்த Bக்கு அதுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். Aக்கும் Rக்கும் எப்படி போச்சு அப்படிங்கறது. A இங்க இருக்கு, R இங்க இருக்கு. சரியா? இப்போ இந்த இடத்துல நமக்கு டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர் போகுதா? ஓகே, ஏல இருந்து -9 பண்ணோம்னா நமக்கு R போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவ்வளவுதான். இப்ப அடுத்து B ல இருந்து -9 பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 Sக்கு போகுமா? அதே மாதிரி D ல இருந்து -9 பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 U வருதா? ஓகே, சோ இந்த லாஜிக் பாத்துக்கோங்க. அப்புறம்
இந்த பேக்வேர்ட்ல போகிறது தான் கரெக்டா பார்க்கணும், அதுக்காக தான் சொல்றேன். சரியா? கேல இருந்து -9 பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி வரும். ஓகே, ஸோ அப்போ ஃபுல்லாவே -9 பண்ணிருக்காங்க. இப்போ ஆப்ஷனை பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்கணும்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, செகண்ட் லெட்டர்ல இருந்து -9 பண்ணோம்னா பிங்கிறது 16, அதுல -9 பண்ணோம் அப்படின்னா 7 வருமா? 7 வரும். ஸோ அப்போ ஜி வச்சுதான் வரும், இது வராது, இது வராது. தென் பிங்கிறது 22, இதுல -9 பண்ணோம் அப்படின்னா 22ல -9 பண்ணோம் அப்படின்னா 13 வரும். 13னா எம் வரும். ஸோ ஆப்ஷன் 3 தான் வரும், 1 வராது. ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சா? இவ்வளவுதான் கொஸ்டினே, இவ்வளவுதான் லாஜிக்கே. இதை தான் நீங்க ஆன்சர் போட எக்ஸாம்ல பண்ண போறீங்க, சால்வ் பண்ண போறீங்க. நான் சொல்ற அப்ரோச் உங்களுக்கு ஈஸியா இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? இல்லையா நீங்க பொறுமையா எடுத்து W க்கு 23 இப்படி கூட சிலர் பண்ணுவாங்க. டக்குன்னு பார்த்தோன்னே 23, so 26 is 26, D4, G7, F6, I9. பிகினர்ஸ்லாம் இப்படி பண்ணி பாருங்க. ஓகே, பிகினர்ஸ் இப்படி பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும்? வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ண முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைரக்டா நான் வந்து இங்க பார்த்து இங்க இருந்து இப்படி W, D, F, G அப்படின்னு லெட்டர்ஸ் எழுதிட்டு இருந்தேன்ல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பிகினர்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, லெட்டர் அப்படியே எழுதும் போதே நம்பர் எடுத்து எழுதிருங்க. புரிஞ்சுச்சா? இப்படி எழுத்து டபிள்யூனா 23, இங்க இசட் கொடுத்துருக்கான், டிக்கு 4, ஜிக்கு அப்படி அந்த எடுத்து எழுதும் போது நம்பர் எழுதிருங்க. நம்பர் எழுதிட்டு என்ன பண்ணணும்? +3 ஆயிருக்கு, இங்க +3 ஆயிருக்கு. லெட்டர் பேட் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது. சோ இங்க +3, இங்க +3, எல்லா இடத்துலயும் என்ன +3 ஆயிருக்குது. அப்போ கொஸ்டின்ல போயிட்டு நம்ம அதை +3 பண்ணிடலாமா? 6க்கு +3 பண்ணோம்னா 6ங்கிறது 18, +3 பண்ணோம்னா 21, 21னா U. Yங்கிறது 25 கூட +3 பண்ணோம் அப்படின்னா Bன்னு வரும். ஓகே, அடுத்து Aங்கிறது 1, அது கூட +3 பண்ணோம் அப்படின்னா D. அப்புறம் Bங்கிறது 2, அது கூட +3 பண்ணோம் அப்படின்னா E. சோ UBDE ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது கரெக்டா பார்த்து போடணும். BD அதெல்லாம் மாத்தி இருக்கும். சோ கிளியரா எந்த ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் எவ்வளவு ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகுது பாருங்க. இப்போ இது நான் நம்பர் மட்டுமே எடுத்து எழுதட்டுமா? V க்கு 22, Z க்கு 26, B2, W 23, D4, H. Oh, 1 minute, sorry. இந்த letter 4 H. Oh my god. Bங்கிறது 4, H 8, அப்புறம் Pங்கிறது 16, Kங்கிறது 11. இப்போ இங்க என்ன லாஜிக் வந்திருக்குதுன்னு பார்க்கலாமா? என்ன லாஜிக் வந்திருக்குதுன்னு பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 22 6 +4 ஆயிருக்கு. அப்புறம் இங்க ஒரு +4 ஆயிருக்கு. இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, -4 ஆயிருக்கும். -4 அப்படின்னா என்ன? 2 -1, அப்புறம் 6 5 4 3, அப்போ -4 ஆயிருக்கா? இந்த இடத்துல -4 ஆயிருக்கு. நான் அப்படியே பேக்வேர்ட்ல சொல்லி பாக்குறேன், நீங்களும் அதே மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து இங்க 16 -4 ஆயிருக்கு. அப்ப +4 -4 +4 -4 இந்த லாஜிக் தானே, அதை வச்சு கண்டுபிடிக்கலாமா? Lங்கிறது 12 +4 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 16 வரும். 16ங்கிறது என்ன? P. சோ ஆப்ஷன் 1 டைரக்டா ஆன்சர் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாலே நம்மளால ஆப்ஷன் போட்டுற முடியும். ஓகேவா? ஆப்ஷனை செக் பண்ணி தான் நீங்க கொஸ்டினை கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு நான் டைரக்டா போட்டேன். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? இதுல நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நான் வந்து என்கிட்ட கையில சொல்யூஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் டைரக்டா எடுத்துட்டு இருக்கேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரியா? யாரும் பெர்ஃபெக்ட் கொடுக்க முடியாதுல்ல. ஓகே, சோ மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்னோட மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் நீங்க பண்றது தப்பு அப்படின்னு டைரக்டா சொல்லுங்க. அப்பதான் என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கறது மூலமா தான் நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட எல்லாம் கமெண்ட் கேட்கறேன். சரியா? சோ மத்தபடி நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நான் வந்து பெஸ்ட் கண்டென்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா சேனல் வளரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சோ என்னோட வேலை நான் வந்து பெஸ்ட் கண்டென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். நம்ம ஆர்ஆர்பிக்கோ எஸ்எஸ்சிக்கோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கண்டென்ட் இல்லாம, ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் இல்லாம, ஹிந்தி சேனலை தேடி தேடி போறது. அதுதான் எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்து இந்த கண்டென்ட் கிடைக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஹிந்தி சேனல்ஸ் அளவுக்கு நம்ம பெஸ்டா கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த ஒரு மோட்டிவோட தான் நான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட
இந்த டீச்சிங் கரியர் ஸ்டார்டிங்ல இருந்து நான் அந்த ஒரு கோலோட தான் வந்துட்டு இருக்கிறேன், பெஸ்ட் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே கோல் தான். ஸோ அதுக்கு என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களோட மோட்டிவேஷன் நீங்க என்கிட்ட பேசுறது மூலமா தான் எனக்கு இன்னும் பூஸ்ட் ஆகும். ஸோ இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அடுத்து இம்ப்ரூவ் பண்ணணும், இது கேட்கறாங்க, இது கொடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு தாட் வரும். சரியா? அவ்வளவுதான். ஓகே, நம்ம எல்லாமே ஒரு எமோஷனலி கனெக்ட் ஆகலாம். சரியா? அப்பதான் வந்து ஒரு டீச்சர் கூட நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னாலே அவங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே உங்க மைண்ட்ல அப்படி பதியும். சரியா? இப்போ எனக்கு ஸ்கூல்ல எனக்கு பிடிச்ச டீச்சர் எடுத்த கான்செப்ட் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கும் அதே மாதிரி தான், அதே மாதிரி ஞாபகம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எமோஷனலி கனெக்ட் ஆயிட்டோம்னா இந்த விஷயம்லாம் நம்ம மறக்க மாட்டோம். ஓகே, ஸோ பாத்துக்கலாம். நம்ம வந்து அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியா அப்படியே கொண்டு போகலாம். ரொம்ப வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, அது இது அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆட் ஓரியன்டா, ஒரு இந்த ப்ராஃபிட் ஓரியன்டா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நம்ம காமனா ஜென்ரலா ஓகே கேஷுவலா அப்படி நம்ம செஷன்ஸ் எல்லாம் கொண்டு போகலாம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து பாருங்க. $30 ஆயிடுச்சு பாருங்க. நம்ம ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்போம், அதுக்குள்ள 30 ஆயிடுச்சு. சரி, இப்ப அடுத்து பார்க்கலாமா? ஸ்பீடா சால்வ் பண்ணலாம். ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நான் சால்வ் பண்றேன். ஓகேவா? டோட்டல் 38 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க போய் சால்வ் பண்ணுங்க. டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு சால்வ் பண்ணி பாருங்க எவ்வளவு டைம்ல நீங்க அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால சால்வ் பண்ண முடியுதுங்கிறது. ஓகே, பிகினரா இருந்தாலும் சொல்றேன், பிகினரா இருந்தாலும் அந்த ஆல்பபெட்ஸை நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க, ஆல்பபெட் நம்பர்ஸை. ஓகே, அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு வரியே இருக்காது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிற ஐடியா கிடைச்சிடும். சரி, பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ விங்கிறது நான் எழுதிட்டுமா? விங்கிறது 22, எம்ங்கிறது 13, பி 2, டி 20, அப்புறம் சிங்கிறது 3, டிங்கிறது 20, டிங்கிறது 4, விங்கிறது 22. ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாமா? இங்க இதுல சப்போஸ் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு நல்ல இதை கொஞ்சம் கிளியரா பாருங்க. 22ங்கிறது மைனஸ் என்ன மைனஸ் பண்ணோம்னா இங்க ஒரு 2 7 9 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 வந்துடும். 2ல இருந்து அங்க ஒரு 6 அங்க ஒரு 7 8 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 20 வரும். இங்க 3 இருக்கு, 3ல இருந்து 9 மைனஸ் பண்ணா கரெக்ட் தானே? செக் பண்ணிக்கோங்க. 9 மைனஸ் பண்ணா இங்க ஒரு 4 அங்க ஒரு 4 மைனஸ் 8 பண்ணோம்னா ஸோ அப்போ -9 -8 -9 -8 இந்த லாஜிக் தான் இங்க ஃபாலோ ஆயிருக்கு. ஒன்ஸ் இங்கேயும் செக் பண்ணிக்கலாமா, இங்க ஈஸியா இருக்கான்னு பார்க்கலாமா? எல்லுங்கிறது 11. ஸோ இதுலயுமே நான் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். இதுல எனக்கு செக் பண்றது கஷ்டமா இருந்துச்சா, அப்ப இதுல செக் பண்ணி பாக்குறேன் பாருங்க. எல்லுங்கிறது 11, சிங்கிறது 3, வி 22, என் 14, எஸ் 19, ஜே 10, அப்புறம் எக்ஸ்ங்கிறது 24, பிங்கிறது 16. ரெண்டுல ஏதோ ஒன்னுக்கு லாஜிக் கண்டுபிடிச்சா போதும். எனக்கு இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா, பட் இதுல கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கு பாருங்க. 11 - 9 சாரி நான் தான் தப்பு பண்ணிருக்கேன்னா, சாரி 12 இந்த இடத்துல 12 வரும். இல்ல எல்லுக்கு 12 தானே. ஸோ 12 - 9 3 வரும். அதுக்கப்புறம் 22 - 8, 19 - 9, 24 - 8 கரெக்டா? ஸோ அப்போ நம்ம இங்க கண்டுபிடிச்சிக்கிறது கரெக்ட் தான். அதனால நான் இந்த கண்டுபிடிச்சது கரெக்டாங்கிறதுக்காக இதை செக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இது ரெண்டுல ஏதாவது ஒரு இதை லாஜிக் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இப்போ எனக்கு கரெக்டா செக் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் இங்க வந்து டஃபா இருந்துச்சுல, எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டஃபா இருந்துச்சு, அதனால பாத்துக்கோங்க. சரியா? ஸோ அதனால நான் ரெண்டே செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுமே அதே லாஜிக் தான் வருது. அப்ப இங்க நம்ம தாராளமா என்ன பண்ணலாம்? -9 -8 போட்டுட்டே இருக்கலாம். கேங்கிறது 11, 11ல -9 பண்ணோம் அப்படின்னா 2 வரும். பி ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பில தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே. அப்ப பி செக் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அப்ப அடுத்து எக்ஸ்ங்கிறது 24, 24ல -8 பண்ணணும். ஓகேவா? 24ல -8 பண்ணணும்னா 16 வரும். 16 அப்படின்னா நமக்கு பி வரும். ஸோ ஆப்ஷன் 3யும் கட் பண்ணிருங்க, 4யும் கட் பண்ணிருங்க. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். இப்போ நம்ம தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 6ங்கிறது 18, அதுல வந்து -9 பண்ணணும். -9 பண்ணோம் அப்படின்னா 9 வரும். 9 என்னது நமக்கு ஐ. ஸோ அப்போ ஐ வச்சுன்னா ஆப்ஷன் 1 தான் வரும். ஓகே, 1 தான் வரும். கிளியர்? ஸோ அவ்வளவுதான். அடுத்து போலாமா? ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணோம்னா அடுத்து பார்க்கலாம். அடுத்து 1 hour செஷனுக்கு மேல கொண்டு போனா நீங்க யாருமே பார்க்க மாட்டீங்க. அதுக்காக தான் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். பட் யாரும் பார்க்காததுனால நான் என்ன பண்றேன்னா இவ்வளவு சீக்கிரம் கம்மியா 30-40 மினிட்ஸ்ல மேக்ஸிமம் முடிக்க பாக்குறேன். சரியா? மேக்ஸிமம் 40-45 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடுறேன். கிளியர்? அப்ப நான் வந்து
ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கொடுக்க முடியும். ஒரு 15 கொஸ்டின்ஸ் தான் ஒரு செஷனுக்கு நம்மளால பார்க்க முடியும். சரியா? ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாமா? B22, P16, A1, U21, then G7, A1, then L12, F6. இப்போ பார்க்கலாம் 12க்கும் 16க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? -8. இங்க மைனஸ், அங்க ஒரு -5 வரும். ஓகே, -5 தானே, ஏன்னா 26, 24, 23, 26, 25, 24, 23, 22, 21, 6 வருதோ? ஓகே, -6 வருது. அப்புறம் இங்க இந்த இடத்துல என்ன வரும்? 7னா -6 வருது. ஓ, இங்கேயும் பாருங்க, நான் தப்பு பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கிறேன்? இந்த இடத்துல -6 தான் வரும், நான் -8 போட்டிருக்கிறேன். இங்க ஒரு 4, இங்க ஒரு 2 தானே, -6 தான் வரும். ஸோ இங்க -6, எல்லா இடத்துலயும் -6 வரும்போது இங்க மட்டும் எப்படி 8 வரும்? ஸோ அப்போ எல்லாமே -6 தான். அப்போ கொஸ்டின் கண்டுபிடிச்சிடலாமா? Fங்கிறது 6, அது கூட -6 பண்ணிட்டோம்னா Z ல ஸ்டார்ட் ஆகும். Kங்கிறது 11, அது கூட -6 பண்ணோம் அப்படின்னா 11ல 6 போச்சுன்னா 5, ஸோ 5னா E வரும். ஆப்ஷன் 1ஐயும் 3ஐயும் தூக்கிடுங்க. Q அப்படிங்கிறது 17, அதுல -6 பண்ணீங்கன்னா 11 அப்படிங்கிறது K தான் வரும். ஓகே, ZEKனா ஆப்ஷன் 2 ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து லாஜிக் கண்டுபிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல். அந்த பின்னாடி போறது மட்டும் கொஞ்சம் கரெக்டா போட்டுக்கணும். சரியா? 1 இருக்குன்னா 26, 25, 24, 23, 22 அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, அப்புறம் 21, 19, Q17, O15, -2 ஆயிருக்கு. 14, 12, Tக்கு 22, 20. நான் பார்த்த உடனே சொல்லிட்டேன் என்ன இருக்கு? -2 ஆயிருக்கு. -2 ஆயிருக்கு. இதுலயே -2, இதுலயே -2. ஸோ அப்போ ஃபுல்லாவே -2 ஆயிருக்குது. கொஸ்டின் பார்த்தலாமா? R18, P16, N14, 12. ஸோ 12னா L, PL, K11 -2 பண்ணோம் அப்படின்னா 9 வரும். ஸோ I. ஸோ அப்போ PLI எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. ஸோ அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் 20, 14, L12, F6, அப்புறம் O15, I9, then S19, M13. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்காங்க? -6 எல்லாமே -6 தான். ஸோ ஓவராலா -6. அப்போ ஆன்சர் என்ன வரும்? Xங்கிறது 24 -6 பண்ணோம்னா 18ங்கிறது 6. அப்புறம் J ரெண்டாவது லெட்டர் கண்டுபிடிக்கணும், ரெண்டுமே சேமா தான் இருக்கு. Q M பார்க்கலாம். தேர்ட் லெட்டருக்கு மட்டும் -6 பண்ணி பார்க்கலாம். Sங்கிறது என்ன? 19, அதுல -6 பண்ணோம்னா 13 வரும். ஸோ M, அப்போ ஆப்ஷன் 2 தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் 2 போட்டு போயிட்டே இருக்கலாமா? அடுத்து Pங்கிறது 16, Iங்கிறது 9, Sங்கிறது 19, Lங்கிறது 12, Kங்கிறது 11, Dங்கிறது 4. ஸோ நான் இப்போ எடுத்து எழுதும் போதே உங்களால லாஜிக் கண்டுபிடிக்க முடியும் இது என்ன லாஜிக்ல இருக்கு அப்படிங்கிறது. நீங்க ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டு கூட அப்படி போட்டு பாருங்க. ஓகே, ஓங்கிறது 15, Hங்கிறது 8. என்ன லாஜிக் கண்டுபிடிக்கலாமா? 16 அப்படின்னா இங்க 7 வரும், -7. அப்புறம் 19 அப்படின்னா இங்கேயும் -7 தான். 11னா -7 தான். இங்கேயுமே 15 தான், -7 தான். எல்லாமே என்ன -7ல இருக்கு. அப்போ RRB NTPCல எவ்வளவு சிம்பிளா -7 வச்சு, அதாவது இது சிம்பிளான ஒரு லாஜிக்ஸ் வச்சு கொண்டு போறாங்கன்னு பாருங்க. பட் SSCல இப்படி கிராஸ்ல வரும், ஓகேவா? இல்லாட்டி ஆப்போசிட் லெட்டர் வச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு SSCல. பட் இங்க RRBல எப்படி சிம்பிளா மைனஸ் வச்சோ பிளஸ் வச்சோ இதே பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, பாத்துக்கோங்க. இதுக்கு பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றதுக்கு. பட் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். RRBல கூட கிராஜுவேட் லெவல்ல எப்படினாலும் டஃபா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே. இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சாலும் ஓகே, அதை நீங்க அட்டன் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ இப்போ T20 இது கூட -7 பண்ணோம். 20 -7 பண்ணோம்னா M தானே. ஸோ அப்போ ஆப்ஷன் 2, 3 ரிமூவ் பண்ணிருங்க. அப்புறம் W வந்துட்டு 23ல -7 பண்ணீங்க அப்படின்னா 16 வருமா? 16. ஸோ இதுதான், அதுவும் கிடையாது. அப்புறம் லாஸ்ட் தேர்ட் லெட்டர் ஃபோர்த் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓங்கிறது 15 கூட -7 பண்ணீங்க அப்படின்னா 8 வரும். 8ங்கிறது H. ஸோ ஆப்ஷன் 1 MPHL தான் ஆன்சர். ஓகேவா? MPHL தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, N 14, Lங்கிறது 12, ஸோ -2 ஆயிருக்கு. அப்புறம் Kங்கிறது 11, Iங்கிறது 9, இங்கேயும் -2 ஆயிருக்கு. Gங்கிறது 7, Eங்கிறது 5, -2 தான். Oங்கிறது 15, Mங்கிறது 13, இங்கேயும் -2, எல்லாமே -2 ஆயிருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் போட்டுடலாமா? Tக்கு 20 -2 பண்ணோம் அப்படின்னா R வரும். R. ஸோ அப்போ O வச்சு வராது, R வச்சு தான் வரும். அப்புறம் Qங்கிறது
17 அது கூட -2 பண்ணோம் அப்படின்னா 15 ஓ தான் வரும். ஸோ ரெண்டுலையுமே ஓ தான் இருக்கு. தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிடலாம். தேர்ட் லெட்டர் எம்ங்கிறது 13 -2 பண்ணோம்னா 11. ஸோ ஆப்ஷன் 2 ROKS தான் ஆன்சர். ROKS தான் ஆன்சர். ஸோ போக போக ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் ஸ்பீடு தான். ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகணும்னா ப்ராக்டிஸ் தான். ஸ்பீட் அக்யூரசி பிளஸ் ஸ்பீடு இதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். சரியா? இல்ல இதுதான் நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப வழிவகைக்கும். நீங்க எவ்வளவு அக்யூரேட்டா போடுறீங்க அப்படிங்கிறது. சின்ன மிஸ்டேக் கூட தப்பாயிடும். ஸோ இப்போ அடுத்து பாருங்க, எம்ங்கிறது 13, கியூங்கிறது 17. ஸோ +4 ஆயிருக்கு. ஸோ டைரக்டாவே போட்டுறேன். +4 ஆயிருக்கு. அப்புறம் ஜேங்கிறது 10, என்னங்கிறது 14, இங்கேயுமே +4 ஆயிருக்கு. ஸோ அடுத்துமே +4 ஆயிருக்கு. அப்புறம் ஜிங்கிறது 7, கேங்கிறது 11, இங்கேயுமே +4 ஆயிருக்கு. தென் T20, X24, ஸோ +4 ஆயிருக்கு. எல்லாமே +4 ஆயிருக்கு. ஆன்சர்ல கொஸ்டின் ஆன்சர் போட்டுடலாமா? O15, ஸோ +4 பண்ணோம்னா 19. 19ங்கிறது எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாமே ஆப்ஷன்ல எல்லாமே எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்புறம் அடுத்தடுத்த லெட்டர்ஸ்க்கு பார்க்கலாம். எல்ங்கிறது 12, 12 + 4 16. ஸோ P வரும். ஸோ SP இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் போட்டுடலாம். ஐங்கிறது 9 கூட +4 பண்ணோம்னா 13 வரும். ஸோ ஆப்ஷன் 3 13. SPMEZ தான் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் MILK. எம்ங்கிறது 13, Tங்கிறது 20 +7 ஆயிருக்கா? அப்புறம் ஐங்கிறது 9, Pங்கிறது 16, அங்க ஒரு 6, இங்க ஒரு 7. ஸோ 7, இங்கேயுமே +7 தான் இருக்கு. எல்ங்கிறது 12, எஸ்ங்கிறது 19. ஸோ அங்கேயும் +7 தான். ஸோ அப்போ எல்லாமே +7 ஆயிருக்குங்கிறத வச்சுக்கலாம். அப்போ NATION என்னன்னு கேட்டிருக்காங்க. NATION 5 லெட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. 5 லெட்டர் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் கண்டுபிடிக்க மாட்டேன். ஏன்னா 3 லெட்டர் எல்லா ஆப்ஷன்லயுமே சேமா இருக்கு. ஸோ லாஸ்ட் 3 லெட்டர் கூட 3 லெட்டர் இங்க ஒரு ஏ இருக்குல்ல, அதையும் எலிமினேட் பண்ணும். அப்போ 4வது லெட்டர் பாருங்க, ஐங்கிறது என்ன 9 கூட +7 பண்ணோம் அப்படின்னா 16 வருமா? ஐ கூட 16 வரும். P தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிருங்க. இப்போ செகண்ட் பார்க்கலாமா தேர்ட் பார்க்கலாமா? செகண்ட் பார்த்தேக்கணும். ஏன்னா இங்க ஒரு V இருக்குல்ல, அப்ப இந்த லெட்டர் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட்டுக்கு முந்தின லெட்டர் பார்க்கலாம். விச் மீன்ஸ் 5th லெட்டர் பார்க்கணும். O அப்படிங்கிறது என்ன 15 கூட 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 22. ஸோ அப்போ U தான் வரும். இந்த V ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுல லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்கணும். N அப்படிங்கிறது 14 கூட 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 21. ஸோ ஆப்ஷன் 3 இதுதான் வரும். ஓகே, 21 கடைசி 21 22 14 + 7 22 தானே? 21 சாரி 21. அப்போ 1 தான் வரும். ஓகே, ஜஸ்ட் கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். இதுதான் வரும். ஓகேவா? ஓகே, ஓக்கு தான் U, Nக்கு வந்து V தான் வரும். சரியா? அடுத்து பார்க்கலாம். கொஸ்டின் முடிச்சிட்டானா? சரி, அடுத்த ஒரு கொஸ்டின், இந்த லாஸ்ட் கொஸ்டினோட முடிச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்படியே விட்டுறாதீங்க. பிகினர்ஸ்க்கு முக்கியமா நான் சொல்றது ப்ராக்டிஸ் தான். ஸோ இப்போ இங்க பாருங்க, M13, ஓங்கிறது 15 +2 ஆயிருக்கு. Bங்கிறது 2, Gங்கிறது 7. அப்ப இங்க +5 ஆயிருக்கா? ஆமா, +5 ஆயிருக்கு. தென் Kங்கிறது 11, Mங்கிறது 13 +2 ஆயிருக்கு. Fங்கிறது 6, Kங்கிறது 11, 6 + 11 5. 6 11 போனா 5. ஸோ +2 + 5 +2 + 5 ஆயிருக்கு. அப்ப இங்க கொஸ்டின் பார்த்துலாமா? Uங்கிறது 22, Uங்கிறது 21, அது கூட +2 பண்ணோம்னா W. தென் Vங்கிறது 22, அது கூட +5 பண்ணோம் அப்படின்னா 25. சரியா? 22 5 + பண்ணணும். 5 + பண்ணோம் அப்படின்னா ABக்கு போயிடும். ஏயாவது பியாவது வரும். ஸோ அது கிளியரா பாத்துக்கலாமா? ஏன்னா இங்க வந்து அதுலதான் ட்விஸ்டே வச்சிருக்கிறோம். ஸோ அதை கொஞ்சம் கிளியரா பாத்துக்கணும். அப்ப அதை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். B அப்படின்னா Vங்கிறது 22, 22 கூட 5 ஆட் பண்ணுங்க. 23, 24, 25, 26 அண்ட் A. ஸோ அப்போ ஆப்ஷன் 4th தான் வரும். அது வராது, இது வராது. அவ்வளவுதான். இந்த ஒரு லெட்டர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். மற்ற கொஸ்டின்ஸை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுக்கான PDF உங்களுக்கு டெலிகிராம்ல கொடுக்கப்படும். ஸோ தேங்க்யூ, பாய். இந்த செஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.
பாய்.